Hi friends, this is Karthika from Sri Sai Manis TNPSC Academy. இன்னைக்கு வந்துட்டு அடுத்த 5 திருக்குறள் எந்த அதிகாரத்தில் பார்க்குறோம் அப்படின்னா ஒழுக்கம் உடைமை. ஒழுக்கம் உடைமையில் இருந்து ஒரு 5 திருக்குறள் எல்லாமே பிடிஎஃப் வேணுன்றீங்க, பிடிஎஃப் வேணாம், இதை பார்த்து அப்படியே ரைட் பண்ணுங்கள், சரியா? அப்போ தான் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஓகேவா? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரவல்லது ஒழுக்கமே. அவ்வொழுக்கத்தை உயிரின் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும். ஓகேவா? இதுக்கூட சொற்பொருள் என்ன அப்படின்னா, விழுப்பம் அப்படின்னா சிறப்பு, ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். ஓகேவா? இலக்கண குறிப்பில் பாருங்கள். ஒழுக்கம் அப்படின்னா தொழிற்பெயர், படும் அப்படின்னா செய்யும் என்றும் வாய்ப்பாடு வினைமுற்றும். படும் செய்யும் இதெல்லாம் வந்து என்னென்னா செய்யும், அதாவது படும் அப்படின்றது வந்து செய்யும் என்னும் வாய்ப்பாடு வினைமுற்று. இது வந்து இதோட இலக்கண குறிப்பு. ஒழுக்கம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்துட்டு கம்னு முடிஞ்சிருக்கு, இது வந்துட்டு தொழிற்பெயர் விகுதி. ஸோ வந்துட்டு இது வந்து தொழிற்பெயர் விகுதி. ஸோ ஃபஸ்ட்டு இது என்னது? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அடுத்து 2வது குறள். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. அதாவது எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும். அவ்வொழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலுமே கூட எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும். ஓகேவா? இதோட சொற்பொருள் பரிந்து அப்படின்னா விரும்பி, தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும், எப்படிப்பட்டு ஆராய்ந்து பார்த்தாலும், காக்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் வியங்கோல் வினைமுற்று, பரிந்து தெரிந்து அப்படின்னா வினையெச்சம். அப்போ இந்த இரண்டு திருக்குறளும் எதை சொல்லுது அப்படின்னா ஒழுக்கத்தின் உயர்வை கூறுகின்றன. அதாவது ஃபஸ்ட் குறள் என்னது? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 2வது குறள் வந்து பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஓகேவா? அடுத்து 3rd திருக்குறள் பாருங்கள். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் கெடும். ஒழுக்கம் உடைமை குடிமை ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் கெடும். இழுக்கம் அப்படின்னா ஒழுக்கம் இல்லாதவர், குடிமை அப்படின்னா உயர்குடி. ஓகேவா? ஸோ ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இல்லாதவர், இழுக்கம் இழிந்த பிறப்பாய் கெடும். இப்போ 3 திருக்குறள் படிச்சிருக்கோம், திருப்பி ஒரு தடவை சொல்லிக்கோங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் கெடும். ஸோ அடுத்த திருக்குறள் 4th திருக்குறள். இப்போது இழிந்த பிறப்பாய் அப்படின்னா இழிந்த தேன் வருதா? ஸோ இது வந்துட்டு என்னது? பெயரச்சம். மரப்பினும் மோத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கின்ற கொடும். ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தால் கூட பரவாயில்ல, அதை மீண்டும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வந்துட்டு ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிப்பிறப்பின் சிறப்பு அழிந்து போகும். ஒழுக்கம் அப்படின்னா இது இங்கே வந்து உயர்குடி அப்படின்ற மீனிங்கில் வருது. மரப்பினும் மோத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அடுத்த குறள் 5th திருக்குறள். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடம் செல்வம் வந்து இருக்கவே இருக்காது, அதுபோல் ஒழுக்கம் இல்லாதவுடன் உயர்வும் இருக்காது. ஒழ்கார் அப்படின்னா விலக மாட்டார், உறவோர் அப்படின்னா மனவல்மையிடும், ஏதம் அப்படின்னா குற்றம். ஓகேவா? ஸோ வந்துட்டு அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. மரப்பினும் மோத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஓகே, இப்போ எத்தனை திருக்குறள்? 5 திருக்குறள் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு திருக்குறள் என்னது? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் கெடும். மரப்பினும் மொத்த கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஓகேவா? ஓகேப்பா, திஸ் இஸ் கத்யா ஃப்ரம் ஸ்ரீ சாய் மனிஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இதுவரையில் நம்ம டோட்டலாக 15 திருக்குறள் பார்த்துட்டோம் 3 நாளையில். ஓகேவா? அது அப்படியே நீங்கள் நோட்டு போட்டு இது மாதிரி ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு தடவை லைட்டாக ரீட் பண்ணாலே நம்மளுக்கு போதும். ஓகேவா? மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கிறோம். Okay, thank you. This is Katya from Sri Sai Manis TNPSC Academy. Thank you.